ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 25/8/2025 பாக்கியதாரா BD 17க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணுறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்திலே இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் பாக்கியதாரா ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே பாக்கியதாரா டு பாக்கியதாரா ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் பாக்கியதாரா, அதாவது போன வாரம் மண்டேயோட ரிசல்ட் நம்மளுக்கு ABC போலில் 851, ஃபுல் போலில் 219 851. அதுக்கு முந்தின கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 988, அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 177 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய மண்டே டு மண்டே, அதாவது திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம திங்கள் டு திங்கள், செவ்வாய் டு செவ்வாய், புதன் டு புதன் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5Dயோட நம்ம B போர்டை ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சி போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4-5 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் இந்த 412லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு 469412. இதில் நம்மளுக்கு தேவை 5D. ஸோ 5Dயில் இருக்கிறது 6, இங்கே நம்மளுக்கு B போர்டில் இருக்கிறது 1. ஸோ 6ஓட 1 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 6 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 1 ஈக்குவல் டு 6ஓட 1 கூட்டும்போது 7, 6ஓட 1 கழிக்கும்போது 5. அப்போ 7 அல்லது 5 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சி போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 7 அல்லது 5. இப்போ இந்த 412க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 177. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 77. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு PC நண்பா. ஸோ இந்த இடம் ஒரு நல்ல வின்னிங் சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பெய்ட்ஸ் கிடச்சிதுன்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த ட்ராவல் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 177 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி இது எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை ரிசல்ட், திங்கள் டு திங்கள் ரிசல்ட் வச்சு எடுத்துருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நம்ம 177க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் போர்டு 418 177. நம்மளுக்கு இங்கே தேவை இங்கே 7, இங்கே நம்மளுக்கு 1. அப்போ 1 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 7, 1ஓட 7 கூட்டினோம்னா 8, கழிச்சோம்னா 6. அப்போ 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 177க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 8 அல்லது 6 இந்த 177க்கு அப்புறம் கிடச்சிருக்க கெஸ்ஸிங். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 988. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது மறுபடியும் PC. ஸோ போன ட்ராவும் நம்மளுக்கு PC போர்டு தான், இந்த ட்ராவும் நம்மளுக்கு PC போர்டு, அதாவது டபுளில் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ 988க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் 631. நம்மளுக்கு தேவை இங்கே 5D, இங்கே நம்மளுக்கு B போர்டு. அப்போ 3 8. அப்போ 3 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 8. இப்போ இதை கூட்டினோம்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும், கழிச்சோம்னா நம்மளுக்கு 5 கிடைக்கும். அப்போ 1 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 988க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல். 1 அல்லது 5. இப்போ இந்த 988க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 851. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 1. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல மறுபடியும் PC. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு PC இருக்குது நண்பா. ஸோ இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனால் இந்த மாதிரி மெத்தட் நம்மளுக்கு எப்போது ஒரு தடவை தான் அமையும். ஸோ இந்த ட்ராவல் அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா மறுபடியும் PC கிடைக்கும். அப்படி இல்லாட்டா நம்மளுக்கு சி போர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த 851 தான் நம்மளுடைய போன வாரம் திங்கக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த திங்களுக்கு இதில் தான் நம்ம சி போர்டை எடுக்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு PC இருக்குது.
ஸோ இந்த ட்ரா நம்ம பார்ப்போம் சி போர்டா அல்லது பிசி போர்டான்னு சொல்லிட்டு. 851 ஃபுல் போர்டில் வந்து 219. நம்மளுக்கு இங்கே தேவை 5D, இங்கே பி போர்டு. அப்போ 1 9 1 5 1 ப்ளஸ் அண்ட் மைனஸ் 5. இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 5 கூட்டினோம்னா 6, இங்கே 1ஓட 5 கழிச்சோம்னா 4. அப்போ 6 அல்லது 4 கூட்டினா 6 கழிச்சா 4. 6 4 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. கண்டினியூஸாக நம்மளுக்கு பிசி இருக்குது. ஸோ இந்த ட்ரா பிசி இல்லட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு சி போர்டு கிடச்சாலே பெரிய அதிர்ஷ்டம் தான். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்தால தான் சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஆல் போர்டு ஏன் சொல்கிறோன்னா, நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டு கொடுக்குறோம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் சி போர்டு தான் போட்டு கொடுக்குறோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு பிசி இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மள லக் இருந்துச்சுன்னா பிசி கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. 6 அல்லது 4 உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா இதில் எதுவுமே தனிப்பட்ட நம்பர்ஸ் கிடையாது, எல்லாமே ஃபார்மேட்டில் தான் எடுத்துருக்குறோம். 6 4 கிடச்சிருக்கு. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு பிசி இருக்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் மறுபடியும் பிசி கூட கிடைக்கலாம். 6 4 4 6 4 4 6. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஒரே ஒரு சி போர்டு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இந்த மெத்தடில் கண்டினியூஸாக நம்மளுக்கு பிசி இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பிசி இல்லாட்டாலும் சி போர்டு கிடைச்சாலே அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஏன்னா போர்டு மாறி மாறி போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு திங்கக்கிழமை 25/8/2025 பாக்யதாரா பிடி 17க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.